படத்தோட இசை வெளியீட்டுள்ளாருக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, அப்புறம் மக்கள் தொடர்பாளர்களே, ஒரு படத்துக்கு இத்தனை பிஆர்ஓக்கு சால்வ் போட்ட முதல் படம் இதுதான். அதனால இந்த பிஆர்ஓக்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப பெரிய பப்ளிசிட்டி கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தில் தயாரிப்பாளர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஆளாளுக்கு ஒரு 4 யூடியூப்காரங்களை வச்சு கூட இந்த பெருசாக நீங்கள் கொண்டு வந்துடலாம் இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு. கில்டு தலைவர் ஜாக்கா தங்கம் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் அவர்களே, ராசி அழகப்பன் அவர்களே, கார்த்திக் நேத்தா அவர்களே, இந்த படத்தோட குழுவினர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்ரீ சிவகுடும்பம் ஃபிலிம்ஸ் இது 3வது படம் அவங்களுக்கு. இது ஒரு ஏன்னா குடும்பமாக வந்திருக்கீங்க, அதனால தான் குடும்பம்னு பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். கம்பெனி பேருக்கு சிவகுடும்பம்னு வச்சுருக்கிறாரு. ஃபஸ்ட்டு படம் ஆரடின்னு ஒரு படம் பண்ணாங்க இந்த கம்பெனியில். அந்த படத்துக்கு நான் தான் பிஆர்ஓ. ஆமாம், 3வது படத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா அந்த ஆரடி படம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. அது ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை. ஆனால் அப்போ சரியான ஒரு அதாவது தியேட்டர்ஸில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் இது இல்லாதனால அந்த படம் வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. முதல் தடவையாக அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வெட்டியான் வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க அப்பா இறந்துருவார், அந்த பொண்ணு வெட்டியான் வேலை செய்யும். அது அன்றைக்கி பத்திரிக்கையில் ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தகவின்னு ஒரு படம் பண்ணாங்க, தரைப்படை, கடற்படை, விமானப்படைன்ட்டு அந்த படம் பேர். சுருக்கமாக தகவின்னு வச்சுருந்தாரு. ஸோ அந்த படமும் நிறையா அவார்டு ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் கலந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கு அவார்டுகளை. ஸோ இப்போ 3வது படமாக இந்த படம் பண்ணியிருக்காங்க, 2K ஹார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணி நம்ம இது வரைக்கும் சக்திவேலா இருந்தவர் போன படம் வரைக்கும் இப்போ பர்வதன் பேர் மாற்றிருக்கிறாரு நம்ம சக்திவேல் சார். அவர் தான் இந்த படத்தோட கதை வசனம். அவரோட பையன் நவீன்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவங்களுக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் படத்தை கொண்டு வர்றாங்கன்னா முதல்ல அந்த குடும்பத்துக்காக நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஆக்சுவலாக 3 to 5 ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அதனால் விஐபிகளை இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம். அதுலேயும் நம்ம திருப்புகழ் ஐயாலாம் இங்கே வந்திருக்கிறாருன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது. கார்த்திக் நேத்தாவும் இங்கே வந்திருக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதலைன்னா கூட ஒரு விஐபியாக கலந்து ஒரு வாழ்த்துறதுங்கிறது ஒரு எல்லாருக்கும் அந்த மனசு வந்துடாது. ஏன்னா அவங்களும் நடித்த படத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாட்டு எழுதாத படத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்க தயா பிரேசுடன் கவிஞர் பிரேசுடனோட பையன். அவர் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரும் தொடர்ந்து இந்த கம்பெனியில் படங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே மாதிரி பின்னணி இசை பண்ணியிருக்க சாய் நரேஷும் தொடர்ந்து படம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ ஒருத்தர்கிட்ட பழகிட்டா நவீன்குமாராக இருக்கட்டும், நம்ம பர்வதன் சாராக இருக்கட்டும், அவங்கள கடைசி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. இது 3வது படமாக இந்த கம்பெனிக்கு சந்தோஷ்குமார் படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கும் நம்ம ஏன்னா ஒரு ப்ரொடியூசரும் ஒரு இயக்குனரும் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கிறாங்கிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் ஏன்னா பாதி படத்திலே சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற நேரத்தில் 3வது படம் தொடர்ந்து ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா உண்மையை சந்தோஷ்குமாருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் கைத்தட்ட உங்களுக்கு உடம்பு புத்துணர்ச்சி இருக்கும். அது ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சும்மாவே கைத்தட்டிடாதீங்க, யாராவது நல்லா பேசினா கைத்தட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு வாழ்வியல் முறையில் ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா, கமர்ஷியல் ஹீரோக்களோ இல்லை கமர்ஷியல் ஆர்டிஸ்டோ நடிச்சிருந்தா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வரும். ஆனால் இப்போவும் வெற்றி படமாக கொண்டு வருது மீடியாக்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க, 60க்கு முன்னாடி பிறந்தவங்க தான் எல்லா வாழ்க்கையும் அனுபவிச்சவங்களா மாதிரி 60லேருந்து 80க்குள்ளே பிறந்தவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ரேடியோவில் பாட்டு கேட்டவங்க இன்றைக்கி டிவி, செல்ஃபோன் வரைக்கும் இமெயில் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்தாங்க, அவங்க வாரிசு கூட வாழ்ந்தாங்க, இப்போ அவங்க பேரம்பேத்தி கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களாம் இன்றைக்கி எப்படி வாழ்வியல் முறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொகுப்பாளர் நீங்கள் காயத்ரி பேசும்போது சூரிய உதயத்தையே பார்க்காதவங்க இன்றைக்கி யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆராய்ச்சியில் சூரிய ஒளி உடம்புல பட்டால்
நல்லது, அது விட்டமின் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நோய்கள் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைன்னு பழமொழி உண்டு. அந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு எப்படிலாம் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர் வந்து ஒரு ஈகோவால் போகிறாங்களா, இல்லை வந்து தானுங்கிற அகங்காரத்தில் இருக்கிறாங்களா, விட்டு கொடுக்காம போகிறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சுவைப்பட இதை சொல்லியிருக்கிறாங்க. சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயம். ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் வந்து புதுமுகமாக இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற கடமையை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் கொண்டு போங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வருஷத்தில் 250 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் 25 படங்கள் தான் ஆர்டிஸ்ட் படங்கள், கமர்ஷியல் டைரக்டர் படம், இல்லை கம்பெனி படங்களாக இருக்கும். மீதி 225 படங்கள் நல்ல கதை அம்சத்தோடு உருவாகிற படங்கள் தான். அந்த படங்கள் தான் நீங்கள் சேலஞ்சபிளாக கொண்டு போகணும். பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு போன அவசியம் இல்லை, அவங்க ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி 2K ஹார்ட் மாதிரி படங்களை நல்ல சிறப்பாக ஓட வைக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். சமீபத்தில் கூட வந்து இந்த மாதிரி படங்களுக்கு முதல்ல தியேட்டரில் போய் கமெண்ட் எடுத்துகிட்டு போடுறத நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக திரையரங்கு உரிமையாளர்களாக சர்க்குலர் அனுப்பிச்சதுனால தியேட்டருக்குள்ளே கேமரா அலோவ் பண்ணலன்ட்டு நேற்று முந்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் தேட்டர் காம்பவுண்டுக்குள்ளே போகிறது, ஏன்னா இப்போ நீங்கள் நல்ல எண்ணத்தோட செய்கிற விஷயம் சில பேர் அடுத்த படத்தையும் கெடுக்கிற மாதிரி சில பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலாம் வரக்கூடாது. இந்த படம் நல்ல ஒரு கருத்துள்ள படம். நீங்கள் ஆர்டிஸ்ட் புதுசுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒதுக்கிறாம ஏதாவது படம் பாருங்கள். மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தது, சரியா இல்லைன்னா அதை டைரக்டர்கிட்ட கதைவாசன கட்டாட்டு காதுக்குள்ளே வந்து சொல்லுங்கள். நல்ல நிறைவான விஷயங்களை உங்களை யூடியூப்லேயோ பேப்பர்லேயும் சேனல்லையும் போட்டு படத்தை மிகப்பெரிய படமாக்க வேண்டியது ஒரு கடமையாக நினச்சி செய்யுங்க. இந்த சினிமா நல்லா இருந்தால் தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, சினிமாக்காரங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று விடைபெறையும். நன்றி, வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் எதிர்பார்க்கல இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நிற்பேன்னு. அதுக்கான ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் சந்தோஷ்குமார் அவர்கள் சாருக்கும், ப்ரொடியூசர் நவீன்குமார் சார் அவர்களுக்கும், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பருவதன் சார் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அவங்க மென்டல் ப்ரெஷர் எல்லாமே இதாயிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். எங்கள் டீம் ஃபுல்லாக எங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விழாக்களுக்கு வரும்போது அப்பாவோட நினைவை வந்து தவிர்க்க முடியாதது. எந்த மேடை ஏறினாலும் அவர் தான் அந்த சபாநாயகராக இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற அது ஒரு தன்மை. இந்த படம் முதல்ல இந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் எனக்கு அறிமுகமானது தகவிங்கிற படத்தில். அது எப்படியும் ஒரு 20 விருதாவது குவிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே அவார்டுக்கு படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரிவார்டை டார்கெட் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலான ஒரு பாதையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டெலாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த 2 பாடல்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். அந்த ரேப் சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நரேஷுங்கிற இசையமைச்சிருக்காரு. அண்ணன் கார்த்திக் நேத்தா, நண்பர் ஆப்பா ராசாலாம் என் கூட ஒர்க் பண்ணவங்க. அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு பட்ஜெட்டில் என்றைக்குமே நோ சொன்னது கிடையாது. இருக்கும், ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இந்த அமௌண்ட்டை தாண்டக்கூடாது அப்படின்னும் போது. ஆனால் இந்த வாத்தியங்கள்லாம் போட்டால் தான் இந்த பாட்டு நல்லா வரும்னா நிச்சயமாக அது வந்து அது கொடுத்துருவார். ரொம்ப கரெக்டான ஒரு தயாரிப்பாளர். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் ஜெயிச்சா என்ன மாதிரி கலைஞர்கள் வந்து ஈஸியாக வந்து முன்னுக்கு வரலாம். கவிஞர் சேது மாதவன் சிறப்பாக 2 பாட்டு எழுதியிருக்காங்க. இதில் ஒரு பாட்டுக்கு அவரோட வரிகளுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். இன்னொரு பாட்டுக்கு மெட்டுக்கு சூப்பராக யூத்ஃபுல்லாக அவர் பார்க்க எப்படி இருக்கார், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு. டெய்ஸி என்ஜோன், ராஜேஷ் கிரி பிரசாத் மிக சிறப்பாக எனக்கு பாடி கொடுத்துருக்காங்க. என்ஜோன் சாரோட மகள் இந்த டெய்ஸி சூப்பர் சிங்கராக அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ எங்களால் முடிஞ்சதை ஒரு நல்லது செஞ்சுருக்கோம். என்னோட சின்ன வயசுலேருந்து தோராயமாக காலை ஒரு 5 மணிக்கு வந்து அந்த டேப் ரெக்கார்டோட ரீவைன் ஃபார்வர்ட் சத்தம் வந்து கேட்கும். அப்படி தான் நான் முடிப்போம். அப்பா அந்த நேரத்தில் தான் 3 மணி 4 மணிக்கு தான் ஒரு பாட்டு எழுதுவார். அது ராஜா சார் இசை, தேவா சார் இசை, சந்திரபோஸ் எந்த இசையமைப்பாளர் இசையாக இருக்கலாம். அது கேட்டு ஒரு மாதிரி அறத்தூக்கத்தில் முடிச்சா அவர் உட்காந்து சத்தமாக பாடி அந்த டியூனை ரசித்து எழுதிக்கிட்டு இருப்பார். அந்த வரிகளை வந்து காட்டுவார். இது எப்படா இருக்குது, இது எப்படி இருக்குது, இந்த மீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுவார். மியூசிக் டைரக்ஷனா என்னங்கிறத நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப சின்ன வயசில். அதெல்லாம் தாண்டி இப்போ நான் பெரிய படங்களுக்கு பண்ணிட்டேன்னா நிறையா சம்பாரிச்சிட்டேனான்னு தெரியல. ஆனால் நானும் ஒரு மியூசிக் டைரக்டராக
என் மனசில் வர அந்த கற்பனையை வந்து ஒரு பாட்டாக்கி அதை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறோங்கிற மகிழ்ச்சியே வந்து எனக்கு ஒரு பெரும் மகிழ்வாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னோட தந்தையை நான் நினைவு கூறுகிறேன். இந்த படத்துக்கு இது போன்ற நிறைய புது படங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ரசனையும் குவாலிட்டியும் பெட்டர் ஆகிக்கிட்டே வரும். மிக்க திருப்புகழ் ஐயா அவருக்கு என்னுடைய வணக்கம். அப்படியே இறையன்பு அவர்களுடைய முகம், அந்த கனிவு. அதன் பிறகு சேதுமாதவன் ஐயா. சேதுமாதவன் ஐயா வந்து என்னுடைய, நானும் சேலத்துக்காரன் தான், என்னுடைய பள்ளி இயற்பியல் ஆசிரியருடைய கல்லூரி தோழர் அவர். எனக்கு அது இப்போதான் தெரியும். மணிசேகர் அவர் எனக்கு துபாயிலிருந்து அழைச்சி சொன்னார், இந்த மாதிரி இந்த விழாவில் நீயும் கலந்துக்கிற. சேதுமாதவன் வந்து என்னுடைய கல்லூரி நண்பன், என்னுடைய சார்பாக அவருக்கு ஒரு சால்வை ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. நான் முதல்ல அந்த சால்வையை போட்டுடுறேன். ஆசிரியருக்கு படிக்கும்போது நான் நல்ல பையன் இல்லை, இது ஒன்றையாவது நான் செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்கண்ணா. மணிசேகர் சார், உங்களுடைய மாணவனா அந்த சால்வையை நான் போத்திட்டேங்க. பிறகு சந்தோஷ்குமார் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு திரை ரசிகனாக, திரைத்துறையில் பாடலாசிரியனாக, தொடர்ந்து கவிதைகள் எழுதக்கூடிய கவிஞனாக எனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இந்த ஒட்டுமொத்த குழுவுக்குமே. அந்த 2K ஹார்ட் 2K நேற்று கூட 2K லவ் ஸ்டோரி படம் வெளியாயிருக்கு. அந்த படத்தில் பாடல்கள்லாம் நான் எழுதியிருக்கேன். அந்த 2K அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஏதோ அது வருடங்களில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் எங்கே போய் நம்ம தேடி பார்த்தாலுமே அந்த குழப்பங்கள் நிறையா இருக்குது. ஒரு வசதிக்காக அந்த பேர்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 90s கிட்ஸ்க்கு பிறகு அது 90 கிட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய இவங்க 2K கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. தென் அதற்கப்புறம் ஜென்சி வந்துட்டோம். ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. அந்த பேர்கள் மாறி மாறி போய்கிட்டு இருந்தாலுமே அந்த அடிப்படையான மனித உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையான மனித உணர்வை ஆக்கத்தை நோக்கி அல்லது மேன்மையை நோக்கி தூண்டக்கூடிய ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கலையாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படம் அப்படியான ஒரு மனிதனை மேன்மையை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊக்கியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். சிறு முதலீட்டில் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் திரைப்படம். இன்னும் இந்த காலம் வேகமாக போகிற போக்கில் அந்த தொழில்நுட்ப மாற்றங்களையும் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்ம சவால் விடுற மாதிரி படங்கள் பண்ணணும், அதையும் நம்ம கற்றுக்கணும். அந்த சமூகத்தின் கற்றுக்கொள்வதின் வாயிலாக நாம் கலையை கற்றுத்தர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கலை உங்களை உயர்த்தும், நல்ல கலையை செய்யுங்க அப்படின்னு நான் இப்போதைக்கு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. சேலத்து மண்ணிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்கிற ஒரு முறையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றேன். தயானந்த் தோழருக்கு பெருசுண்ணாவோட நிறைய முறை அவரை நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அவங்க சித்தப்பா மதி ஒளிப்பதிவாளர், அவருடைய நான் படங்கள் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு தமிழ் நாவிலிருந்து பிறந்தவர் நீங்கள். ஆமாம், அவருடைய சொல் போல மேலும் மேலும் அப்படி சுடர் விட்டு எறியணும் நீங்கள். ஆமாம், ஒரு நண்பனாக, ஒரு ரசிகனாக எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. அமர்ந்திருக்கும் சினிமா ஜாம்பவான்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், மீடியாவிலேருந்து வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இது எங்களோட 3வது ப்ரொடக்ஷன். பட்ஜெட் சின்னது தான், பட் வந்து எல்லாமே ரொம்ப எப்படியாவது ஏதாவது சாதிக்கணுன்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ என்னோட சின்ன ரெக்வெஸ்ட், மீடியாவில் இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியுமோ மக்கள்கிட்ட உங்களால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் எங்களை மாதிரி இருக்க சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி, வளர்ந்து வர டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான சினிமாவை தரத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடைகளுக்கு அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். 2K ஹார்ட் ட்ரெய்லர் மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். எடிட்டர் நல்லா எடிட் பண்ணியிருந்தார். டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார்.
எல்லாத்துக்கும் மேலே நடித்த அத்தனை பேருமே நல்லா நடித்தாங்க. அதாவது வந்து இங்கே சில பேர் இப்போ சொன்னாங்க, எனக்கு அவங்க சொன்னாங்க நான் நடித்தேன் அப்படிலாம் சொன்னாங்க. உள்ள பூர்வமாக அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. யாருமே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் ஒரு கை தட்டலாம். எல்லாம் புதுமுகம். சேலத்து சிங்கங்கள் எல்லாம் கை தட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலத்துல இருந்தும் எல்லாம் வந்துருக்கீங்க. ஒருத்தர் கை தட்டினாலும் சரி, எல்லாத்துக்கும் கை தட்டினாலும் சரி, அவங்க அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு வந்து சார் வந்து ரொம்ப காலம் நண்பர். அவர் வயசில் ஒரு என்ன சார் 20 வயசு இருக்குமா? உங்களுக்கு 60? அப்போ என்னோட வயசுன்னு அவர் வந்து எப்போதும் ஒரு சிரிப்பாக தான் இருப்பார். அதனால தான் அவர் நம்பி அவர், அவங்க நம்பி அவர் அப்படி வந்திருக்காங்க. ஏன்னா புகழ் சார் வந்து உட்காந்துருக்கவங்க தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இறையன்பு சார் தெரியும் எனக்கு நல்லா. இவர் வந்து இந்தியா முழுவதுமே அவர் ஒரு இது பண்ணி இன்னைக்கு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கூப்பிட்டு ஒரு இது கொடுக்கணும்னா அவ்வளோ பெரிய ஆள். அவருக்கு உண்மையிலே எல்லாரும் ஒரு கைத்தெடுத்துடுங்க புகழ் சாருக்கு வந்து. ஏன்னா நம்ம உலகத்துக்கும் அவர் எதனா நன்மைகள் கண்டிப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாத நன்மைகள் நிறையா இருக்கும் இல்லையா, அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க, தொலைக்காட்சி தோழர்கள், இன்டர்நெட் இனிய நண்பர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா படம் வெற்றி பெறணும். ஏன்னா 3 படம் பண்ணிட்டாரு, 4வது படம் அவர் பேசும்போது அழுதாரு. டெல்லியில் போய் பரிசு வாங்குறதுங்கும் போது அழுதாரு. அப்போவே வந்து என்ன பாசமான ஒரு குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷம் சார். அப்படியே எப்போதும் இதே அன்போடு இருங்க. உலகத்தில் பெரிய அன்பு அப்பா அம்மா கூட இருக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த அப்பா அம்மா கூட இருக்கிற பையன் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு சொன்னது. அதே மாதிரி நான் இந்த இடத்துல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி இயக்குனர் சந்தோஷ் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க சார். எங்கே அவர் காணோம்? இங்கே இருக்காரா? இது இந்த பக்கம் வந்துட்டார் சார். அங்கேயும் பின்னாடி இருக்காரு, அங்கேயும் பின்னாடி இருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நவீன்குமார் சார் வந்து இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும். நவீன் சார் நிறையா படங்கள் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கோம். அப்புறம் ஒளிப்பதிவு வந்திருக்காரா? ஒளிப்பதிவு சார் தருவேஸ் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார், சின்ன பையனாக தான் இருக்கீங்க. அப்புறம் அதே மாதிரி பர்வதன் சார், அவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் பேரை மாற்றி வச்சிங்களா. அப்புறம் வந்து விஜயமுரளி அண்ணன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு டைரக்டர் பேசுனாங்க, நீங்கள் தான் இல்லையா? 2K பற்றி ஏதோ பேசுனீங்க, சார் தான் பேசுனாங்க. கவிஞர் கரெக்டு. உங்கள் பேர் சரியாக அந்த ராசாங்க இருக்க, அந்த ஆப்பா ராசாங்கிற மட்டும் எனக்கு புரியல. இப்போ 2kg மாதிரி அப்படியா? 2kg மாதிரி அதான் எனக்கு புரியல. நீங்கள் சொன்னீங்க 2kg பற்றி சொன்னீங்க, எங்களுக்கெல்லாம் புரியாதுன்னு. எனக்கெல்லாம் 72 வயசு தாண்டி 73 ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலே தெரியல தான். ஆனால் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் நான் 9வது பையன். குழந்தை 2க்கு மேலே 10க்காதுன்னு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டினாங்க. இன்றைக்கி குழந்தையிலேயே என்ன பண்ணிட்டு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டுறாங்க, டாக்டர் வாங்க அப்படின்ட்டு. அது காரணம் என்ன தெரியுங்களா? பெரியவங்க சொல்கிறது கேட்காது. எல்லாமே ஓகே தான், சின்னவங்க அறிவாளி தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வளர்ந்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து வயசுக்கு வந்தோடனே பாவாடை தாவணி கட்டுவாங்க. பெண்களுக்கு வந்து தாய் மாமா எடுத்து கொடுப்பாரு, அதுக்கு கட்டுவாங்க. தொப்புள் வந்து அவங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி கட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. கதவை இப்படி ஒதுக்கி கூட பார்க்க மாட்டாங்க. அண்ணனை கூட இப்படி பார்க்க மாட்டாங்க. நிறையா குழந்தைகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெரியவர்கள் வந்து தொப்புள் வழியாக அந்த சுவாசம் கரெக்டாக இருந்தாக்க குழந்தை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் குழந்தை பிறக்குங்கிற பெரிய மிகப்பெரிய மென்ஞானத்தை புகுத்துனவங்க நம்ம தமிழ் பெரியவர்கள். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. இப்போ நம்மளே ஜீன்ஸ் போடுறோம், குழந்தை பிறக்கல சொல்கிறாங்க நிறையா பேர், ஜீன்ஸ் டைட்டாக போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் லங்கோடு ஒரு வேஷ்டி, மற்றபடி எல்லாம் துண்டை கட்டிட்டு அப்படியே போய் காற்றுல குளிப்போம். யாருமே அப்படி கிடையாது இப்போதைக்கு, இன்னைக்கு சூழ்நிலை. ஸோ அதனால் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதான் சொன்னேன், 50 வருஷம் கழிச்சு குழந்தையே இருக்காது சார். அதான் உண்மை. குழந்தை என்ன பண்ணுவீங்க? கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டருங்க எதுனா அதை வச்சு தான் குழந்தைன்னு தூக்கி, அதுக்கப்புறம் மனுஷன் இருக்க மாட்டான். ஏன்னா மனுஷன் அது கொண்டுடும், இதை விட அது அறிவு ஜாஸ்தி ஆகிடும், கொண்டுடும். அதுக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருந்த 9 லோகத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த யோகாசனமாக இருக்கட்டும், அந்த நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. மெஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்தில் இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அத்தனையும் கண்டுபிடிச்ச, மெஞ்ஞானம் கண்டுபிடிச்ச தமிழன் நம்ம தமிழன் தான். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் படம் எடுக்கலாம், தப்பு இல்லை. 2K படம் மாதிரி அதையும் ஒரு படமாக எடுங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. உண்மையாகவே சத்தியமாக நான் சொல்லுவேன் சார், எனக்கு நீங்கள் நிச்சயமாக இருந்துச்சுங்க. நான் வந்து டெய்லி எம்ஜிஆர் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், டெய்லி சிவாஜி கணேசன் படம் பார்ப்பேன். ஏன்னா அதில் ஏதோ ஒன்று எனக்கு தெரியாமல் எனக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது, அதனால பார்ப்பேன். அதை பார்க்க மாட்டாங்க யாரும் அந்த படத்தை நினைக்கிறாங்க. அந்த படத்தை, இந்த படம் நல்லா போகிறதுக்கு
மனமாற வாழ்த்துக்கள். எல்லோரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த குரூப்பில் குறிப்பாக ஹீரோயின் சொல்லவே இல்லை, ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தீங்க, யார் என்னென்னலாம் சொல்ல முடியாது, எல்லோரும் நடிச்சிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்ல மாதிரி தான், அம்மா அப்பாவை வணங்குங்க. எனக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லை, ஏன்னா 5-6 வயசில் இறந்துட்டாங்க. அதாவது அம்மானா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பா 6 வயசு 7 வயசில் இருந்தாங்க, அப்பா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் எல்லா மேடையிலும் சொல்லுவேன் அம்மா அப்பா வணங்கன்னு. போட்டோவில் வணங்கவே முடியாது, இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, அவங்க நம்ம கூடவே இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட நான் நேற்று ஒரு புக்கு படித்தேன், அதில் சொல்கிறாங்க முன்னோர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்கன்ட்டு. அவங்கள மதிங்க, அவங்களோட சொல்கிறத கேளுங்க, கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த 2K ஹார்ட் தமிழ் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்தி கொண்டு, எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் உலகத்திலே தமிழனாக பிறக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்டுக்கு மேலே போயிருக்கேன். எல்லா ஊர்லேயும் மாடு அம்மானி தான் கற்றுது, எங்கேயுமே மம்மின்னு கத்தலை, இல்லை வேறு எந்த பாஷையிலும் கத்தலை. அப்போ உலகத்தில் முதன் மொழி நமது தாய்மொழி தமிழ் தான். அந்த தமிழை மறக்காதீங்க. அம்மானி கூப்பிடுங்க, ஆண்டின்னு கூப்பிடாதீங்க, டேடின்னு கூப்பிடாதீங்க, மம்மின்னு கூப்பிடாதீங்க. மம்மின்னா ஏதோ சவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேர் வாழ்த்து. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.